ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்கு வருகிற சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய அப்பாலஜி. ரொம்ப நாளாக சேனலில் வீடியோவே போட முடியல. ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். ரொம்ப நாளாக வேறு சில வேலைகளில் நான் பிஸியாக இருந்தேன், அதனால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னும் போதே உங்களுக்கு வயிற்றில் ஒரு புளியை கறக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பயப்படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன சொல்கிறேன், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ணாலே ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. இவ்வளோ நாள் சனி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருந்தார். குருவும் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார். வாட் அன் எக்ஸலண்ட் டிரான்சிட் யூ ஹேட். ஆனால் அதாவது இந்த மார்ச்சில் முடிய போது அந்த டிரான்சிட்டு வாரி வழங்கியிருப்பார் சனி. நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கியிருக்கும். உங்கள் தொழிலில் பலவிதமான லாபங்கள் கிடச்சிருக்கும். உங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரி பலவிதமான பணவரவு இருந்திருக்கும். பல வகையில் பணவரவு இருந்திருக்கும். கடைசி 2.5 வருஷம் ஒரு அட்டகாசமான வருஷமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போது சனி உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அப்ராட் சான்ஸ்க்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராட் சான்சஸ் இப்போ அமையும். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடுங்க. வீடு பார்த்து, பேச்சுலர் இண்டியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்களோட ரூம் ஷேர் பண்ணி, சமைக்க கற்றுக்கிட்டு, பாத்திரம்லாம் நீங்கள் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு வருஷம். அதை வந்துட்டு இந்த டிரான்சிட் உங்களை ஹெல்ப் பண்ணிவிடும். எப்படியும் கஷ்டப்பட தான் போகிறீங்க, அதை அப்ராடில் போய் கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கணும். ஸோ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் அப்ராடில் தான் இருக்கேன் ரொம்ப வருஷமாக அப்படின்னா உங்களுக்கு கரியரில் நல்ல வித முன்னேற்றம் இருக்கும். ப்ரமோஷன், ஹைக்கு இதெல்லாமே கிடைக்கும். வேறு கம்பெனி மாறுறது அதுவும் நடக்கும். நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா சனி உங்களை புஷ் பண்ணுவார். கண்டிப்பாக கம்பெனி மாறுவீங்க. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன், ஹைக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரே கம்பெனியில் இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் ஜாப்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பார்ட்னரோட ஒத்துப்போங்க. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை உடனே பேசி சால்வ் பண்ணுங்கள். பிரச்சனையை முத்த விடாதீங்க. ஏன்னா அது டைவர்ஸில் போய் முடியறதுக்கு சான்சஸ் அதிகம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவி கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டாக அதை பேசி சால்வ் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அவங்கக்கிட்ட எரிஞ்சு விழுறது, அவங்கக்கிட்ட வீணாக சண்டை போடுறது, ஃபிசிக்கல் அப்யூஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேரேஜ் டிவோர்ஸில் போய் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சாஃப்டாக பேசுங்க, எரிஞ்சு விழாதீங்க. மெயினாக உங்கள் பார்ட்னர், உங்கள் கணவன் இல்லது மனைவி, அவங்கக்கிட்ட சாஃப்டாக பேசுங்க. இல்லை தவிர்க்கவே முடியல, ரொம்ப பிரச்சனை வருது, சண்டை வருது அப்படின்னா ஒதுங்கிருங்க. நீங்கள் ஒரு ரூமில், அவங்க ஒரு ரூமில் இருங்க. இந்த ஒரு 2 வருஷம் அப்படி இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ சண்டை போட்டுட்டு அதை சால்வ் பண்ணாமல் விடாதீங்க. அன்றைக்கி நைட்டே அதை சால்வ் பண்ணிவிடுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. விட்டுட்டிங்க அப்படின்னா பிரச்சனையில் போய் முடியறதுக்கு சான்சஸ் அதிகம். யூ வில் கோ இன் டு அன் ஐசோலேஷன் மோட். ஒரு தனிமை விரும்பியாக ஆகிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே கூப்பிட்டா போக மாட்டீங்க. ஒரு நல்லது கெட்டது நடக்குது ஃபேமிலி இல்லை அப்படின்னா அதுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு சோம்பல்தனம், போக மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளியே வரதே ஒரு கஷ்டமான காரியம் ஆகிடும் உங்களுக்கு. இட் வில் டெஸ்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஏரியா. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கூடையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மெயினாக சொந்தக்காரங்க, உங்கள் மனைவி, அப்பா அம்மா, பசங்க, இந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக பேசாதீங்க, அமைதியாக போயிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நமக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் வர்த்தா, இவங்க உண்மையாலுமே நம்மளோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்களா, இவங்களோட இருக்கிறது நம்ம வர்த்தா, இல்லை இவங்க நம்ம கூட காசுக்காக பழகிறாங்களா, இல்லை சும்மா டைம் பாஸ்க்காக பழகிறாங்களா அப்படின்றதுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே அவங்க உங்களை விரும்புகிறாங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட இருப்பாங்க. இல்லைன்னா கலந்து போயிடுவாங்க. 12ல் வர சனி கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை கெடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணணும். காலையில் 8 மணிக்கு எழுந்திருவேன், நைட்டு 10 மணிக்கு படுத்துருவேன், கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே சாப்பிட்ருவேன்
அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, வாக்கிங் போவேன், ஜிம்முக்கு போவேன் அப்படின்னா இந்த 7.5 சனி உங்களை எதுவுமே பண்ணாதுங்க. 12 இருக்க சனி 6வது வீட்டை பார்க்கறனால உங்கள் ரொட்டீனை கெடுப்பார். 6-12 கனெக்ஷன் உங்கள் ரொட்டீனை கெடுப்பார். உங்கள் ரொட்டீன் கெடுறனால உங்கள் தூக்கம் கெடும். ஸோ 6-12. ஸோ உங்கள் தூக்கம் கெட்டால் என்ன ஆகும்? நைட் டைமில் அடுத்த நாள் காலைல லேட்டாக எழுந்திருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவீங்க, டேரெக்டாக லஞ்ச் சாப்பிடுவீங்க. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே 11 மணி, லஞ்ச் அப்புறம் 3:30 மணி, டின்னர் நைட்டு 10 மணி. ஸோ இந்த மாதிரி தான் சனி உங்களை கெடுப்பார். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் 7.5 சனியில் ஃபஸ்ட்டு 2.5 வருஷம். ஸோ டைஜஷன் இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டைமுக்கு சாப்பிட்ருங்க, ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். 7.5 சனி உங்களை எதுவுமே பண்ணாது. அப்படி பண்ண மாட்டேன், நான் நைட்டு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவேன், 10:30 சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் காலி. தேவையே இல்லாத விஷயத்தை இழுத்து போட்டு பண்ணுவீங்க, அதனால் ரிசல்ட்ஸே இருக்காது. இது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் அதை படிக்க போகிறேன், நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுவீங்க. 2 வருஷம் கழித்து இல்லை அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அது எனக்கு செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத எஃபர்ட்ஸ் போடுறது, பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போடுவாங்க, கடைசியில் எனக்கு இது சுத்தமாக செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வேலையில் இருக்கவங்களுக்கும் இது பொருந்தும். அதாவது புதுசாக கம்ப்ளீட்டாக நான் என்னோடய டொமைனே மாற்ற போகிறேன், இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐடியை விட்டுட்டு நான் விவசாயத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அசஸ் பண்ணி அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா தேவையில்லாத முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது அதுக்கு உண்மையாலுமே ரிசல்ட்ஸ் கிடைக்குமா இந்த 2.5 வருஷம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா குருவும் உங்கள் 3வது ராசிக்கு 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இட்ஸ் ஆல்சோ அன் ஆவரேஜ் டிரான்சிட். பட் இவ்வளோ நாளாக ஒரே வேலையிலே உட்காந்துட்ருக்கேன், அது 10 வருஷமாக பெஞ்சை தேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னா சனி வில் மேக் யூ சேஞ்ச் யுவர் ஜாப். வேலையை மாற்றிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான நேரமும் இதுதான். பட் ஒரே டொமைனில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப வருஷமாக அதிலே இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் யுவர் ஜாப். அண்டு செலவுகளை குறைச்சிக்கோங்க. கிரெடிட் கார்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா 12வது இடத்துலேருந்து 2வது இடத்த பார்ப்பார். ஸோ சேவிங்ஸ் நீங்கள் பண்ணலாம், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். மாத கடைசியெலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா செலவும் இருக்குது, நீங்கள் சேவிங்ஸும் பண்ணலாம், பட் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் அ ஸ்மூத் ஜேர்னி. சனி 11ல், குரு 2ல், இந்த மாதிரி டிரான்சிட்லாம் யாருக்கு அமையும் சொல்லுங்கள்? லாஸ்ட்டு 2.5 வருஷம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு. பட் இந்த டிரான்சிட்ஸ்லாம் கொஞ்சம் அதுக்கு ஒரு 25% 30% கீழே தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இட்ஸ் டைம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஆன்மீகத்தில் நீங்கள் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப், காஷி இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போகலாம். பட் ஒரு தடைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணுவீங்க, காசு இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா சரியான டைம் அமையாமல் போகலாம். ஸோ பல தடைகளை தாண்டி நீங்கள் ரிலீஜியஸ் ட்ரிப் இதெல்லாம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆஃபீஸில் உங்கள் கலீக்ஸ், உங்கள் மேல் அதிகாரிகள், அதாவது உங்கள் மேனேஜரோட ஒரு சில வாக்குவாதம், பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களோட கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடுங்க. ஆஃபீஸ் போனோமா, வேலையை பண்ணோமா, வீட்டுக்கு வந்தோமா, அந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்துடுங்க. ஏன்னா 12வது இடத்துலேருந்து 6வது இடத்த பார்க்குறாரு. உங்கள் டெய்லி ரொட்டீன், உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட் விஷயங்கள், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக ரிலேஷன்ஷிப் ஏரியாவில், அதாவது உங்கள் கணவன் மனைவி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. பிரச்சனையெல்லாம் உடனுக்குடனே சால்வ் பண்ணிவிடுங்க, இல்லைனா டிவோர்ஸில் போய் முடியறதுக்கு சான்சஸ் அதிகம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பட் பிரச்சனைகளும் கூட சேர்ந்தே வரும். அப்பா அம்மா சொந்தக்காரங்க வழியிலையும் பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அந்த மாதிரி உங்கள் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வேலையில் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. டைஜஷன் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்ருங்க. நைட்டெல்லாம் லேட் நைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே நேரத்துக்கு தூங்கிடுவீங்க. ஏன்னா தூக்கத்தை கெடுப்பார். ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் கரெக்டாக வந்துடும். இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு 7.5 சனி எதுவுமே பண்ணாதுங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி திருமண வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இல்லை, இதில் நீங்கள் வேறு இன்னும் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. சனிக்கிழமையில் சனி பகவானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க அனுமான் கோயிலுக்கு போய் அனுமானை தரிசிச்சுட்டு வாங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கால பைரவரை கூட வழிபாடு பண்ணலாம். இது எல்லாமே சனிக்கிழமையில தான் பண்ணணும். சாஸ்தா கோயில் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சாஸ்தாவையும் வழிபடலாம். ஸோ இந்த 4 கடவுளையும் நீங்கள் சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஸோ அவ்வளோதாங்க மேஷராசிக்கு சனி பெயர்ச்சி. ஸோ ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதை பற்றிலாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றி.